வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரன் நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஜாதக ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட ஷெல்வி சார் இருக்காரு. நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, அதற்கான தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் சார். நமஸ்காரம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்விக்கு போயிடலாம். சர்பதோஷம் நீங்கணும் அப்படின்னா எந்த ஆலயங்களுக்கு எல்லாம் போனா நிறைய கோயில்கள் நம்மளுடைய முன்னோர்களால் கொண்டு வைக்கப்பட்டது. இந்த தோஷங்கள் ராகு கேது தோஷங்கள், சர்பத்தின் திருமண தடைகள் மற்றும் தொழில் முன்னேற்றம் இல்லாததுக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான கோயில் நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில் காரமடை என்று சொல்லக்கூடிய இடத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அற்புதமான கோயில். நஞ்சுண்டேஸ்வரர் சிவன் எப்படியோ அதே போல் சிவதுர்காவும் அம்பாள் லோகநாயகியும் இருக்காருங்க. இந்த கோயிலில் பசுனை கொடுத்து மற்ற கோயில் முறைப்படி எல்லாமே பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்து வஸ்திரம் கொடுத்து மனதார பிரார்த்தனை செய்தால் எப்பேற்பட்ட இவர்களுடைய அந்த சர்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகும் என்பது ஐதீகம். எனவே நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயம் காரமடை கோயம்புத்தூரில் உள்ள இந்த அற்புதமான ஆலயத்துக்கு அந்த பகுதி பக்கத்தில் இருப்பவர்கள் இது மாதிரி சர்பதோஷம் இருக்கிறது என்று ஜோதிடர்களால் சொல்லப்பட்டவர்கள் இந்த காரமடை நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலுக்கு போக வேண்டும். அதே போல் தொலைவில் உள்ளவர்களும் எப்போதாவது வருடத்துக்கு ஒரு முறை யாத்திரை மாதிரி செல்லக்கூடிய இடத்தில் இந்த காரமடை நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வருவது எப்பேற்பட்ட சர்பதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஸ்தலம். கண்டிப்பா சார். இப்போ ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் செண்பவலி, தூத்துக்குடில இருந்து பேசுறோம். நமஸ்காரம். வணக்கம் சார். பேர் செண்பவலி. எனக்கு ராசி பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி. வயசு 27 முடிஞ்சு 28 நடந்துட்டு இருக்கு சார். சரி, சொல்லுங்க. லக்னமா? லக்னம் எதுன்னு எனக்கு சரியா தெரியல சார். தனுசு எழுதிருக்குமே சார் ஜாதகத்துல, அதுவா சார்? ஆமா ஆமா, தனுசுன்னு எழுதிருக்காங்களா? சரி, பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய கேள்வி கேளுங்க. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா சார்? அது மட்டும் இல்லாம வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, கடன் தொல்ல முடிய மாட்டேங்கி. அதாவது நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணுங்கம்மா, இந்த கடன் தொல்லை மற்ற தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு லைஃப்பில் நீங்கிறதுக்கு திங்கக்கிழமை போயிட்டு இந்த உங்களுக்கு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயில்லையும் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய, அதாவது கல்லாலான மரத்தின் கீழ் இருப்பார். அந்த எப்பவுமே அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலம் ஏற்படும். திங்கட்கிழமை தோறும் ரெகுலராக போய் அந்த தட்சிணாமூர்த்திக்கு வெறும் பசுனை தீபத்துக்கு உள்ளே கொடுத்து குருக்களுக்கு கொடுத்து அந்த தீபத்திலே ஊற்றினா கூட போதும். பெரிய அளவுக்கு அனுகூலங்கள், பெரிய அளவு விசேஷங்கள்லாம் ஏற்படும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக உங்களுக்கு எல்லா விதத்திற்கும் எப்பொழுதும் அனுகூலம் கிடைப்பதற்கு சோட்டானிக்கரை பகவதியை வருடத்துக்கு 2 முறை போயிட்டு சோட்டானிக்கரை பகவதியை வழிபாடு செய்துட்டு அங்கே ரத்த புஷ்பாஞ்சலி என்று சொல்லக்கூடிய பூஜை, அதாவது சிவப்பு கலர் மலர்களை கொண்டு செய்யக்கூடிய அந்த பூஜைக்கு பணம் கட்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வருவதும், சோட்டானிக்கரை பகவதி படத்தை வைத்து தினமும் கும்பிட்டு கொண்டு வருவதும், செவ்வாய்க்கிழமை அருகில் உள்ள அம்மன் சன்னிதானத்திற்கு முடிந்த அளவுக்கு போயிட்டு வருவதும், செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதும் விசேஷமான பலனை தொழில் நிமித்தமாக கொடுக்கும். கடன் நிமித்தமாக திங்கட்கிழமை கல்லால் ஆன தட்சிணாமூர்த்தியை, கல்லால் மரத்தின் கீழ் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? வித்யாபிரியா, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். சார் கிட்ட பேசுங்க. வித்யாபிரியா சொல்லுங்க. வித்யாபிரியாமா, நமஸ்காரம். சார் நல்லா இருக்கீங்களா சார்? இருக்கமா, சொல்லுங்க சார். மேரேஜ்க்காக கேட்குறீங்க சார். கேளுங்க. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு லக்னம். வயசுமா? வயசு 29 மே வந்துச்சுன்னா முடியுதுங்க சார். ஓ, 29 முடியுது. ஆமாங்க. லக்னம் என்ன சொன்னடாமா? தனுசு லக்னம். திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு லக்னம். சரி. அதாவதுமா, உன் ஜாதகத்தில் இந்த திருமணத்தில் பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கண்டிப்பாக போகிறது விசேஷமான பலனை தரும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போயிட்டு அங்கே விபூதி விநாயகர்னு இருப்பார். முதல்ல அந்த விபூதி விநாயகரை ஃபஸ்ட்டு போயிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு தெற்கு கோபுரம் வழியாக போனீங்கன்னா கிடைக்கும். அந்த விபூதி விநாயகரை எடுத்து பிரார்த்தனை பண்ணி அந்த விநாயகரை முதலில் 9 ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சிவன் வழிபாடு, கொடிமர நமஸ்காரம், அம்பாள் வழிபாடு, கொடிமர நமஸ்காரம், கோயிலிலே இருக்கக்கூடிய பிரசாத கடையில் 32 பிரசாதங்கள், அதாவது லட்டுவோ புளியோதரையோ உங்களுக்கு மனதிற்கு பிடித்த பிரசாதங்களை வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணி அம்பாள் படமும் சிவன் படமும் வாங்கி கொண்டு வருவதுடன் அங்கே இருக்கின்ற
அந்த கோயில் ஆஃபீஸிலே கேட்டிங்கன்னா தெரியும் அபிஷேக விபூதி அபிஷேக குங்குமத்தை எங்கே விற்பார்கள் என்று. அந்த விபூதி குங்குமத்தை வாங்கின்னு வந்து நல்ல விபூதி குங்குமத்துடன் கலந்து டெய்லி வைத்து கொண்டு வருவதுடன் புதன்கிழமை அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும் அபிஷேக பொருள்களை கொடுப்பதும் முடிந்த அளவுக்கு பன்னீரை கொடுத்து கொண்டு வர சிவனுக்கு பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் திருமணத்தில் இருக்கின்ற தடைகளை நிவர்த்தி பண்ணுவதுடன் திருமணம் முடிந்த பிறகும் வருடம் தொடர்ச்சியாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று விட்டு வருவதும் கோயிலில் முக்கியமாக தெப்ப குளத்தில் உட்கார்ந்து பொற்றாமரை குளத்தில் உட்கார்ந்துட்டு கோளர் பதிகம் என்று சொல்லக்கூடிய பாடலை 9 முறை பயபக்தியுடன் படிக்க வேயிறு தோழில் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் அருளிய பாடலை பயபக்தியுடன் படிக்க உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்களும் நிவர்த்தி ஏற்படும். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்துமா பேசுறீங்க? உத்ராதேவி, கோயம்புத்தூருங்க. சரி சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. உத்ராதேவி அம்மா சொல்லுங்க. சார் பையன் பூராடம், தனுசு ராசி, துலாம் லக்னம். வயசுமா? வயசு 10 ஆச்சுங்க. சரி சொல்லுங்க, என்ன வேணும்? நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வர சேட்டை, சரியான சேட்டை. பொண்ணு பிறந்திருக்கா, அதே ராசி அதே நட்சத்திரம் தான், லக்கணம் மட்டும் வேறங்க. அதனால இப்படி பண்றானா என்னன்னு தெரியலங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை அதாவது அப்படி கிடையாதுமா. இது வந்து சேஷ்டை இருக்கிறது நல்லதான். அதுக்காக சும்மா ஒன்றும் போட்டு குழந்தைய வந்து இது பண்ணாதீங்க. மெயினாக வந்து அந்த குழந்தை அவனுடைய ஜாதகத்துக்கு எப்பவுமே வந்து அதாவது திங்கட்கிழமையில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் ரெகுலராக கூட்டி கொண்டு போக போக பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். வருடத்துக்கு ஒரு முறை ரங்கநாதரை தரிசனம் செய்வது பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள். ரங்கநாதர் கோயிலுக்கு செல்கின்ற சமயத்தில் முதலில் கருடனுக்கு பசுனை கொடுத்து பையனுடைய பேரு நட்சத்திரம், குடும்பத்தில் இருக்கின்ற பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு பிறகு கோயிலுக்குள் செல்கின்ற வரையில் முதலில் ஆஞ்சநேயர், அடுத்தது கருடர், அடுத்ததாக கொடிமரம் நமஸ்காரம், அடுத்ததாக பெருமாள் தரிசனம், மற்ற தாயார், அடுத்ததாக எல்லா தன்வந்திரி எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு கண்டிப்பாக கோயில் சன்னிதானத்திலே பையனுக்கு முடிந்த அளவுக்கு 6 பிரசாதங்கள், தயிர் சாதங்கள் 6ஆக வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு ரங்கநாதர் படத்தை வைத்து தினமும் கும்பிட்டு கொண்டு வர பெரிய அளவுக்கு ஏற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படும். மகான்கள் வழிபாடு வந்து பெரிய அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி தரும். பெரிய அளவுக்கு அதனுடைய அனுகூலமான அமைப்பு வந்து பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அருகில் உள்ள உங்களுடைய எப்பொழுதும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு கோயில், விநாயகர் கோயிலுக்கு பையனை சென்று விட்டு வருவது, பெரிய அளவுக்கு ஈச்சனாரி கோயிலுக்கு செல்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், ஒரு சிதற்காயை உடைப்பது பெரிய அளவுக்கு பையனுடைய அனுகூலத்துடன் சேஷ்டைகள் இருந்தாலும் படிப்பில் மற்ற விஷயத்தில் கவனம் சிதறல் இல்லாமல் இருக்கக்கூடிய பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். சரி சார் கிட்ட பேசுங்கம்மா. சார் வணக்கங்க சார். நமஸ்காரம், சொல்லுங்க. பொண்ணுக்காக கேட்குறேங்க சார். கேளுங்கம்மா. சார் படிச்சுட்டு இருக்காங்க சார், காலேஜ். அடுத்து என்ன படிக்கலாம், எதிர்காலம் எப்படி இருக்குங்க சார்? அவளுக்கு அடிக்கடி உடம்பு வேற முடியலைங்க சார். சிம்மராசி, மக நட்சத்திரம், மிதுன லக்னங்க சார். சிம்மராசி, மக நட்சத்திரம், மிதுன லக்னம். வயசுமா குழந்தைக்கு? வயசு 1/6/1998ங்க சார். 98னா 19 வயசு இல்லைங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். 19 வயசு இந்த வருஷம் வந்தா முடிய போகுது. முடியாம போயிடுறாங்க. இந்த வயசு வந்தா முடிய போகுது. மக நட்சத்திரம் தானே சொன்னீங்க? ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரி இப்போ சுக்கிரதசை நடக்குது இல்லையா குழந்தைக்கு? ஆமாங்க சார். சரி, நீங்கள் வந்துமா அந்த குழந்தையுடைய படிப்புக்கு எப்போவுமே திருச்செந்தூருக்கு ரெகுலராக போகிறதுக்கு பழக்கப்படுத்திடுங்க. திருச்செந்தூர் போயிட்டு விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதி தினமும் வைத்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். திருச்செந்தூர் படத்தினுடைய பச்சை கலர் படம் என்று கேட்டால் கிடைக்கும். அந்த பச்சை கலர் படத்தை வைத்து தினமும் கும்பிட்டு கொண்டு வர பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும் தரும். அதோடு மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அருகில் உள்ள துர்கை சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வர பெரிய அளவுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாம் தேக ஆரோக்கியத்தில் ரத்தத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். செவ்வாய்க்கிழமை அருகில் உள்ள துர்கை சன்னிதானத்திற்கு கண்டு வரும் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு மனதார துர்கை காயத்ரியை ஜபிப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். செவ்வாய்க்கிழமை குழந்தை பேரு நட்சத்திரம் சொல்லி மதியம் 1:30 2 மணிக்குள் நீங்கள் யாருக்காவது சாம்பார் சாதம் என்று சொல்லக்கூடிய கதம்ப சாதத்தை உணவு தானமாக கொடுக்க தேக ஆரோக்கியம் மேன்மைப்படும். எப்பொழுதும் படிப்பு, தொழில், உத்தியோகம் மற்ற விஷயத்திற்கு, அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திற்கும், திருமணமாகட்டும், தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், படிப்பாகட்டும், திருச்செந்தூருடைய விபூதியை கொண்டு தினமும் வைத்துக்கொண்டு திருச்செந்தூர் படத்தை மனதார தியானிக்க திருச்செந்தூர் சென்று விட்டு வர திருச்செந்தூரில் விபூதி அபிஷேகம், பச்சரிசி துலாபாரம் போன்ற பரிகாரங்கள் செய்ய அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் வாழ்க்கை முழுவதும் ஏற்படும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம். கனகராஜுங்க. கனகராஜ் சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க கனகராஜ். சார் வணக்கம் சார். வணக்கம், கேக்குது சார். என் பேத்திக்கே கேட்குறேங்க சார். சொல்லுங்க சார். வயசு வந்துங்க மார்ச் 6ங்க சார், 2013ங்க. 3 நட்சத்திரங்க. 4 வருஷம் ஆயிருக்கு இல்லையா குழந்தைக்கு?
ஆமாங்க சார். கும்ப லக்கணங்க சார். கும்ப லக்னம், தனுசு ராசி. ஆமாங்க சார். என்ன வேணும் உங்க பேத்திக்கு? சார் நல்ல படிப்பாங்க சார். வாய் கொஞ்சம் திக்கு வருது சார். அதே மாதிரி கண்ணு பாரு கொஞ்சம் பவரா இருக்குதுங்க. சரி, அதாவதுங்க நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக திங்கக்கிழமை ரெகுலராக 9 வாரம் ஈச்சனாரி கோயிலுக்கு கொண்டு செல்வதற்கு. எங்க இருக்கீங்க? திருப்பூரா? இல்ல கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர்னா ஈச்சனாரி பக்கம் தானே. கோயம்புத்தூருக்கு 9 வாரம் தொடர்ச்சியாக குழந்தைய கூட்டிட்டு போய் சிதற்காய் வந்து ரெகுலராக திங்கக்கிழமை உடைப்பதுடன் மாதம் ஒரு திங்கக்கிழமை கண்டிப்பாக விநாயகர் கோயிலுக்கு செல்வது பெரிய அளவுக்கு விசேஷம் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் குழந்தையுடைய அமைப்பில் எப்பொழுதும் தேக ஆரோக்கியத்திற்கு மற்ற விஷயத்திற்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு சென்று முழு விபூதி அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதியும் மற்ற அபிஷேகம் செய்து அதை மெயினாக அபிஷேக விபூதி வாங்கி கொண்டு வருவதுடன் பிள்ளையார்பட்டி படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வர பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். திங்கட்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். நவகிரக கோயிலில் கண்டிப்பாக ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு சென்று விட்டு வருவதும் குருஸ்தலத்தில் அபிஷேகம் பண்ண விபூதியை வாங்கி நல்ல விபூதியுடன் கலந்து தினமும் தொண்டை பகுதியில் தடவி கொண்டு வர அந்த தொற்று திக்கி பேசுவதற்குன்ற பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். ஆலங்குடி குருஸ்தலம் வருஷத்துக்கு ஒரு முறையும் பிள்ளையார்பட்டி வருடத்துக்கு ஒரு முறையும் மாதம் ஒரு திங்கட்கிழமை அருகில் உள்ள ஈச்சனாரி விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு சிதற்காய் உடைப்பதும் விசேஷமான பரிகாரமாக உங்க பேர குழந்தைக்கு காணப்படுகிறது. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க சார். சொல்லுங்க. திருப்பூர்ல இருந்து பேசுறவங்க சொல்லுங்க. சார் நடராஜன், என் பேர் நடராஜன் சார். சரி சார், என்னோட விருச்சிக ராசி சார். சரி. அனுச நட்சத்திரம் சார். சரி சார், எனக்கு வயசு வந்து இப்போ 1980ல் பிறந்தேன் சார். சரி, 36 வயசு முடிஞ்சிச்சு. லக்னம் என்ன? சார் லக்கணம் தான் சார் தெரியல சார். சரி, அனுஷ நட்சத்திரம். சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? சார் வந்து வீட்டு மனை எனக்கு அமையவே மாட்டேங்குது சார். இந்த நேரத்துக்கு ஏதாவது வீட்டு மனை அமையுங்களா சார்? அட்வான்ஸ் கொடுத்து அமையாம இருக்கு. சரி, அதாவதுங்க இப்போ உங்களுடைய நேரப்படி உங்களுக்கு இந்த சனியால் பல விதமான சிக்கல்கள் சங்கடங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு 25 கிலோ பச்சரிசி கோயில் ஆஃபீஸ் மூலியமாக மடப்பள்ளிக்கு கொடுத்து ரசீட் போட்டுருங்க. வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்க எல்லா சன்னிதானத்திலையும் பசுனை கொஞ்சம் தீபத்துக்கு உள்ளே கொடுத்துட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணி அந்த கோயிலில் பிரார்த்தனை பண்ணுங்கள். வருடத்துக்கு ஒரு முறை வந்து தொடர்ச்சியாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வருவதாக வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வீடு சம்பந்தப்பட்ட நலன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உங்கள் ராசிக்கு நிவர்த்தி ஏற்படும். மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் 3 பேருக்கு சாம்பார் சாதம் என்று சொல்லக்கூடிய கதம்ப சாதத்தை தானமாக கொடுங்கள். கண்டிப்பாக விரைவிலே நல்ல செய்தி, நல்ல வீடு மனை அமைப்பதற்கும் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்த அமைப்பிலிருந்து பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதையும் பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் ஜோதிட நேரம். மேடம் வணக்கம்மா. உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சிவகிரியில இருந்து பேசுறேங்க மேடம். சரி சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். சொல்லுங்க சார். நம்ம விஎஸ் சூர்யா நம்ம பையனுக்காக கேக்குறேங்க சார். சரி. வயசு 19ங்க. மேச ராசிங்க சார். அதுக்காக கேக்குறேங்க சார். படிப்பு கொஞ்சம் கம்மியா படிக்கிறாப்லீங்க. நட்சத்திரம் என்ன? அஸ்வினி பரணி கிருத்திகள் எது வருது? கடைசி பேர் வருதுங்க சார். கார்த்திகை நட்சத்திரமா? ஆமாங்க சார். சரி, என்ன வேணும்? வயசு என்ன சொன்னீங்க? 19 சார். சரி, சொல்லுங்க என்ன வேணும் இப்போ? சார் பையனை வந்து படிப்பு வந்து கொஞ்சம் கம்மியா படிக்கிறானுங்க. அதுக்காக என்னங்க? எந்த ஏரியால இருக்கீங்க நீங்க? சார் ஈரோடுங்க. ஈரோடு பக்கத்துல சிவகிரி. ஈரோடு பக்கத்துல சிவகிரி. கண்டிப்பா. ஓகே. ஏன் நீங்க வந்து எப்பொழுதுமே வந்து ஈரோடுலே வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே 3 விதமான தெய்வங்கள் இருக்கிற கோயில் தெரியாதா? ஹலோ சார் சொல்லுங்க சார். எந்த கோயில்? ஆக்சுவலாக வந்து எப்போவுமே பரிகாரத்துக்கு வந்து ரெகுலராக வந்து வீடு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறை வந்து தொடர்ச்சியாக இந்த குழந்தைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் கொண்டு செல்வது பெரிய அளவுக்கு ஏற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அத்துடன் வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சூரியனார் கோயில் என்று சொல்லக்கூடிய முதலில் நவகிரகத்தில் உள்ள முதல் கோயிலான சூரியனார் கோயில், அதுக்கு முன்னாடி திருமங்கலக்குடி என்று சொல்லக்கூடிய பிராணநாதேஸ்வரம் மங்களாம்பிகை இருக்கின்ற கோயிலுக்கு செல்வது பெரிய அளவுக்கு ஏற்றமும் அனுகூலமும் பெரிய அளவுக்கு பரிகாரமாக காணப்படக்கூடிய கோயில். சூரியனார் கோயிலுக்கு போவதும் ஆதித்யரிடம் தினமும் கேட்பதும் இந்த குழந்தையுடைய படிப்புக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா. உங்களுடைய பேர் எங்க இருந்துமா பேசுறீங்க? என்னோட பேர் வந்து கனகவல்லி மேடம். நான் வந்து குன்னூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். கனகவல்லி சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. சார் என்னோட பேர் கனகவல்லி சார். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் சார். எனக்கு
இப்ப குடும்பத்துல எல்லாம் ரொம்ப பிரச்சனை நடக்கு சார். கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு எல்லா மூலக்கோட்டையும் ஒரு இடத்துல பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு சார். சரி, என்ன இது பரிகாரம் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல சார். அதான் உங்களுக்கு உங்கள் பேரில் நீங்கள் கையெழுத்து போட்டு கடன் வாங்குனீங்களா உங்கள் சார் வாங்கியிருக்காரா? நானும் கேட்டிருந்தேன் சார். அவரும் வாங்கியிருந்தார் சார். நானும் 2 பேரும் சேர்ந்தா கையெழுத்து போட்டு வாங்கினேன் சார். சரி, மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். குடும்பமே பிரிஞ்ச மாதிரி எல்லாம் மூலக்கோட்டத்துல இருக்கும் சார். சரி, திருவாதிரை நட்சத்திரம் இல்லையா நீங்கள்? ஆமாங்க. வயசு என்னம்மா? 43 சார். சரி சார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள பொங்கு சனி ஆலயமான திருக்கொல்லிக்காடுக்கு குடும்பத்தாருடன் போயிடுங்க. குடும்பத்தாருடன் போயிட்டு ஆளுக்கு 5 அகல் நல்லெண்ணெய் தீபம் கண்டிப்பாக மனதார ஏற்றிட்டு அங்கே மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அபிஷேக விபூதியை வாங்கி கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்தால் வருடத்துக்கு ஒரு முறை பொங்கு சனீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வதாக வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். அந்த அபிஷேக விபூதியும் நல்ல விபூதியும் மிக்ஸ் பண்ணி டெய்லி வைத்து கொண்டு வாருங்கள். அத்துடன் திங்கட்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் உங்கள் குடும்பத்தின் சார்பில் யாருக்காவது ஒரு ஏழையை தேடி உணவு தானம் கொடுப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார். உங்களுடைய பேர் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம் என் பேர் பிரபு. பிரபு சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க பிரபு சார். சார் வணக்கம் சார். என் பேர் பிரபு. எனக்கு கடக ராசி பூச நட்சத்திரம். லக்னம்? சார் லக்னம் எனக்கு தெரியாது. சரி, வயசு சொல்லுங்க. சார் வயசு வந்து எனக்கு 32. சரி, சொல்லுங்க என்ன வேணும்? சார் இப்போ எனக்கு வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க, தெரியுது சார். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த டைம்ல வந்து கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் ரியல் எஸ்டேட் கொஞ்சம் டவுனா இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம்னால எனக்கு கொஞ்சம் பிசினஸ் வந்து கொஞ்சம் டவுனா இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கும், ஏன்னா பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. சோ என்னோட லைனை மாத்திக்கலாமா இல்ல வந்து என்ன? ஆடி மாசம் என்று சொல்லக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முடிகிற வரைக்கும் நீங்கள் எதுலையுமே வந்து ஒரு விதத்தை கவனத்துடன் இருந்தால் பல விதத்தில் நன்மை, பல விதத்தில் அனுகூலங்கள், பெரிய அளவுக்கு நஷ்டங்கள் ஏற்படாமல் பாதுகாத்து கொண்டாலே போதும். ஆகஸ்ட் 14 முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பெரிய ஆவணி மாதத்திலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றமும் அனுகூலம் ஏற்படும். பயப்பட வேண்டாம். இருக்கிற தொழில், தெரிந்த தொழிலில் தைரியமாக இருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடிக்கு வந்து ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படுவதற்கு பழனி முருகருக்கு அடிக்கடிக்கு சென்று விட்டு வாருங்கள். பழனி முருகர் கோயிலில் முடிந்தால் வருடத்துக்கு ஒரு முறை பழனி முருகர் ஆண்டவருக்கு விபூதி அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். அந்த அபிஷேக விபூதி தினமும் நெத்தியிலும் அடிவயிற்றிலும் தடவி கொண்டு வருவதுடன் செவ்வாய்க்கிழமை அருகிலுள்ள முருகர் சன்னிதானத்துக்கு செல்வதும், செவ்வாய்க்கிழமை முருகர் சன்னிதானத்தில் நடக்கக்கூடிய அன்னதானத்தில் மாதம் ஒரு முறை பங்கு பெற்றுவதும், முருகனை வழிபாடு செய்வதும், செவ்வாய்க்கிழமையில் அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வதும், பழனி ஆண்டவருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபமேத்தி 5 அகலில் தீபமேத்தி வருவதும், நல்லெண்ணெயில் பசு நெய் கொண்டு ஏற்றி கொண்டு வருவதும், பழனி முருகரை டோட்டலாக சரணாகதி அடைவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பயப்பட வேண்டாம். உங்களுடைய லைஃப்பில் ஆடி மாதம் முடிஞ்ச ஆவணி மாதத்திலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஜாதக அமைப்பே காணப்படுகிறது. பயப்பட வேண்டாம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ மேடம். வணக்கம் சார். உங்களுடைய பேர் எங்கிருந்து பேசுறீங்க? என்னோட பேர் புகன் மேடம். காட்டுமன்னார்கோயிலிருந்து பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க புகழ். சொல்லுங்க சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நான் புகன் பேசுறேன் சார். என்னோட ராசி வந்து மிதுன ராசி, கன்னியா லக்னம், திருவாதிரை நட்சத்திரம் சார். இப்ப மனபூஜை போட்டு 2 மாசம் ஆகுது சார். மனபூஜை போட்டு அப்படியேதான் இருக்கு, ஒண்ணுமே செய்யல. வயசு 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 வந்து 29 சார். சரி, சொல்லுங்க என்ன வேணும்? அதான் சார், இப்ப வேலை இல்லாம இருக்கு சார். வேலை இல்லாம வேலை கிடைக்குதுன்னு வழி இருக்குமா சார்? நீங்க வந்து எந்த பக்கத்துல அது நீங்க இருக்கிறது ஊரு? காட்டுமன்னார்கோயில் சார், சிதம்பரத்துக்கு பக்கத்துல. சரி, நீங்க சிரமம் பார்க்காம மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் சிங்கர்குடி என்று சொல்லுவேன் நான் அடிக்கடிக்கு, பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போகின்ற வழியில் தவளைக்குப்பம் என்று சொல்லக்கூடிய ஊரில் உள்ள சிங்கர்குடி நரசிம்மர் கோயிலுக்கு மாதம் ஒரு சனிக்கிழமை போயிட்டு நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு வலம் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக 9 மாதம் தொடர்ச்சியாக போக போக பெரிய அளவு மாற்றங்கள், அனுகூலங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதோட லைஃப் லாங்காக அந்த 9 மாதத்தில் உங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுத்துவதை பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த சிங்கர்குடி நரசிம்மரை விடாமல் தொடர்ச்சியாக கொண்டு போய் பிரார்த்தனை செய்து கொண்டே வாருங்கள். பெரிய அளவு ஏற்றமும் இந்த பூமி பூஜை போட்டு நிற்கக்கூடிய அமைப்பெல்லாம் போயிட்டு வந்தவுடன் கண்டிப்பாக உத்தியோகம், நல்ல விஷயங்கள், பணம் வருவதற்கு உண்டான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு கண்டிப்பாக நல்லபடியாக முடிக்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். தி
சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க மந்தமாக இருப்பாங்க படிப்பில். ஸோ அவங்களாம் எந்த மாதிரியான ஆலயங்களுக்கு போகணும்? ஒரு அற்புதமான ஆலயம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குமா, முத்தியால்பட்டியில் உள்ள அய்யகிரிவர் கோயில் என்று சொல்வது லக்ஷ்மி அய்யகிரிவர் கோயில். இங்கே வந்து பெரிய அற்புதமான கோயில். பெருமாள் வந்து சாலிகிராமத்தில் செய்யப்பட்ட ஒரு திருமணி உடையவர். இங்கே வந்து பெருமாள் வந்து வலது கண்ணில் பக்தர்களை பார்வையிடுவது போல், இடது கண்ணில் லக்ஷ்மியை பார்வையிடுவது போல் காட்சியளிக்கக்கூடிய தத்துரூபமான சிலை உள்ளது. அது வந்து சாலிகிராமத்தால் செய்யப்பட்ட லக்ஷ்மி அய்யகிரிவர் கோயில் முத்தியால்பட்டியில் உள்ளது. இந்த கோயிலில் லக்ஷ்மி அய்யகிரிவருடைய ஸ்லோகங்கள் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான கோயில். இந்த கோயிலில் எல்லா மாணவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு முறை கொண்டு செல்வதுடன் அந்த லக்ஷ்மி அய்யகிரியுடைய ஸ்லோகத்தை அங்கிருந்து உச்சரித்துட்டு பிறகு அதை எழுதி கொண்டு வந்து வீட்டில் டெய்லி சொல்லி கொண்டு வர எப்பேற்பட்ட குழந்தைகளுடைய மந்தகதி அவர்கள் ஏதேனும் ஒரு துறையில் சிறப்பாக விளங்குவதற்கு லக்ஷ்மி அய்யகிரிவர் கோயில் முத்தியால்பட்டு பாண்டிச்சேரியில் உள்ளது. இந்த கோயிலுக்கு வெக்கேஷன் வரக்கூடிய நேரம் கண்டிப்பாக மாணவர்களை வைத்துக்கொள்ள பெற்றோர்கள் இந்த கோயிலுக்கு சென்று விட்டு வர கண்டிப்பாக அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ நேரம் பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்கிருந்துமா பேசுறீங்க? சார், நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் சார். என் பொண்ணு ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜாபுக்காக கேட்டிருந்தாங்க சார். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், ரிஷப லக்னம் சார். சரி, அவங்களுக்கு வந்து பரிகாரமா அங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. தொடர்பு துண்டிக்கப்பட்டதான் நினைக்கிறோம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, சதீஷ் பேசுறேங்க. சொல்லுங்க சார், நீங்க சார் கிட்ட பேசுங்க. சதீஷ் சார் வணக்கம் சார். சதீஷ் பேசுறேங்க சார், காயத்துல இருந்துங்க. சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு பேசுறேங்க கேட்கணும் சார். மகர ராசி மகர இலக்கணம் அவுட்டு நட்சத்திரங்க சார். சரி. இப்போ குரு திசை புதன் புத்தி 1.5 மாசமா புதன் புத்தி நடந்துட்டு இருக்குதுங்க சார். சரி. இன்னும் திருமணமும் நடக்கவில்லைங்க சார். தொழிலும் கொஞ்சம் தடை தாமதம் பண்ணிட்டு இருக்குதுங்க சார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடல் வந்து கடுமையான உஷ்ணத்தினால வந்து கண்ணெல்லாம் உள்ள போய் ரொம்ப ஹீட் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குங்க சார். 3 பிரச்சனைங்க சார். திருமணம் வந்து நடக்கவே வாய்ப்பே இல்லைங்க. லோக்கல் சொல்றாங்க சார். ஏன்னா 2ல சூரியன் சுக்கிரன் ராகு இருக்கிறாங்க. நவம்சத்துல வந்து 8ல வந்து செவ்வாய் ராகு இருக்கிறதுனால வந்து. லக்னம் என்ன சொன்னீங்க? லக்னம் என்ன சொன்னீங்க? மகர இலக்கணங்க சார். மகர இலக்கணங்க. சரி. மகர இலக்கணம் 2ல வந்து சூரியன் சுக்கிரன் ராகு இருக்கிறதுனால வந்து தடை தாமதம் ஏற்படும். அதே மாதிரி 8ல வந்து கேது கிட்டாருங்க சார். 2ல சூரியன் சுக்கிரன் இருந்தால் திருமணத்தில் வந்து மகர லக்னத்துக்கு வந்து சூரியனுடைய பார்வை வந்து 8ஆம் வீட்டை வந்து சொந்த வீட்டை பார்ப்பதனால் திருமணம் தடை என்பது ஓகே. ஆனால் திருமணமே நடக்காது என்பது எப்படி சொல்லப்படக்கூடிய விஷயம்? நவம்சத்துல இருக்குங்க சார். 8லிங்க செவ்வாய் ராகு நவம்சத்துலிங்க. சரி, நடக்கவே நடக்காதுன்றதுக்கு எப்படி கேட்குறீங்க இப்போ திருப்பி ஃபோன் பண்ணி? நான் உங்களை நம்பித்தாங்க சார். சரி, அப்புறமா வந்து அதையும் சொல்றீங்க இதையும் சொல்றீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் வந்து அவருடைய ராசி என்ன சொன்னீங்க நீங்க? மகர ராசி மகர இலக்கணம் அப்படி நிறுத்துறேங்க சார். சரி, அதாவது அவருடைய அமைப்பில் வந்து ரெகுலராக திருமணம் தடைப்படும் தாமதப்படும் என்பதுக்கு வேணுமா? ஓகே. இப்போ வயசு என்ன அவருக்கு? வயசு வந்து 29ங்க சார். 1989 29 வயசு தான் ஆகுது. அவர் ஜாதகப்படி 33 வயசுக்கு மேலே வந்து அதனுடைய தடைகள்லாம் எப்படிப்பட்ட தடைகளும் நிவர்த்தி ஏற்படும் என்பதுதான் ஜோதிடத்தினுடைய விதி. எனவே மேலும் வந்து அவருடைய ஜாதகத்துக்கு எப்பொழுதும் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஏற்கனவே நீங்கள் நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய வாட்டி பதில் சொல்லியிருக்கேன். ரெகுலராக அவர் வாழ்க்கையில் வந்து தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக எப்பொழுதும் வந்து ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு பண்ணுவதும், தேக ஆரோக்கியத்திற்கு எப்பொழுதுமே வந்து தொடர்ச்சியாக திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய புதஸ்தலத்துக்கு ரெகுலராக போயிட்டு வருவதும் தான் அவருக்கு சிறந்த பலி. அது ரெகுலராக போயிட்டு வந்தாவே அடிக்கடிக்கு நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டிய நிர்பந்தமே வராது. வருடத்துக்கு 2 முறையாவது தொடர்ச்சியாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு பண்ணுவதும் அதே போல் திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு சென்று விட்டு வருவதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படும். திருமண அமைப்புக்கு எப்பொழுதும் சிவஸ்துதி அல்லது சிவ மந்திரங்களை தொடர்ச்சியாக கேட்பதுடன் திங்கட்கிழமை தோறும் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று விட்டு வர பெரிய அளவுக்கு ஏற்றமும் அனுகூலம் ஏற்படும். திருமணம் என்பது இவருடைய ஜாதகத்தில் உடைய கிரக அமைப்பில் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் டிலே ஆகி தான் நடக்கும். உடனடியாக நடக்கும், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்றதுக்கு உத்தரவாதம் தர முடியாது. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். நீதன் பேசுறேன் மேடம், திருப்பூர்ல இருந்துங்க. சார் கிட்ட பேசுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க. நமஸ்காரம், கேட்குது சார். நான் டேட் ஆஃப் பர்த் வந்து 24/4/1983 சார். சொல்லுங்க, கேட்குது. கன்னி ராசிங்க, உத்திர நட்சத்திரம், துலா லக்னம் சார். சரி, கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், துலா லக்னங்க. வயசு என்னங்க? வயசு 33 சார். 33 முடிஞ்சிருக்கு இல்லையா? 83 இல்லையா நீங்க? ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரி, என்ன வேணும் கண்ணா? சார், திருமணம் தடையா இருக்குதுங்க. அதுதான் தொழில் வந்து எவ்வளவு லாபம் வந்தாம செலவாயிருது. எந்த ஏரியால கண்ணா இருக்கீங்க நீங்க? சரி, உங்களோட திருமண தடைக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வந்து எப்பொழுதும்
அதாவது கும்பகோணத்தில் உள்ள கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் அந்த கோயிலில் குங்குமார்ச்சனை செய்து கொள்வதும் திருமணமெல்லாம் நன்றாக முடிந்த பிறகு அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதுடன் சிவப்பு கலர் வஸ்திரத்தை தானமாக புடவையை வந்து வஸ்திரம் செலுத்துவதாக வேண்டிக் கொள்வதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கும்பகோணத்திலிருந்து 18 கிலோமீட்டரோ இல்லை 21 கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கின்ற வனதுர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு செல்வது பெரிய அளவு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் தேனியில இருந்து பேசுறேங்க மேம். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. நமஸ்காரமா, கேக்குது சார். என் வீட்டுக்கு கடன் அதிகமா இருக்குங்க சார். சரி. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மகர லக்னம். சரி, மகர லக்னம் இல்லையா? சரி. ஆமாங்க சார். அதாவதுமா வயசு என்னம்மா? 1977ங்க சார். சரி, இப்போ நான் 40 வயது இல்லையா? ஆமாங்க சார். அதாவதுமா ஒரு விஷயம் பார்த்துக்குங்க, எப்பவுமே வந்து குருவாயூர் கிருஷ்ணர் தான் இவர் லைஃப்பை வந்து கடன் இல்லாமல் ஆக்கிறதுக்கு உண்டான பரிகார ஸ்தலம். ரெகுலராக வருடத்துக்கு 2 முறையாவது குருவாயூர் செல்வதும் கோயிலில் நமஸ்காரம் பண்ணுவதும் 9 முறை வலம் வருவதும் நன்றாக வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக எல்லாமே முடிந்த பிறகு குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலில் நல்லெண்ணெயை துலாபாரம் கொடுப்பதாக வேண்டுதல் செய்து கொள்வதும் குருவாயூர் படத்தை வைத்து தினமும் ஜபிப்பதும் புதன்கிழமை மதியம் 1 to 2 மணிக்குள் தயிர் சாதத்தை தவிர வேறு ஏதேனும் சாதத்தை யாருக்காவது ஏழை எளியோர்களுக்கு தேடி சென்று தானம் கொடுப்பதும் புதன்கிழமை அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வதும் புதன்கிழமை அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று விட்டு வருவதும் கோவிந்த நாமாவளி என்ற 108 நாமாவளி மந்திரத்தை உச்சாடனை செய்வதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் கடன் அமைப்பிலிருந்து நிவர்த்தி பண்ணி உங்கள் கண்ணுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய பரிகாரம் குருவாயூர் கிருஷ்ணர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதுடன் புதன்கிழமையில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று விட்டு வருவதும் தொடர்ச்சியாக கோவிந்த நாமாவளி உச்சரிப்பதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம் சார், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம், சொல்லுங்க சார். நாங்க பெங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் என்று பேசுறோம். சரி. டேட் ஆஃப் பர்த் வந்து 11/5/1981. 1981. ஆமா சார். சரி, சொல்லுங்க. ஆஸ்லேஷ நட்சத்திரம் கடகராசியில பிறந்திருக்கு. ஆயிலி நட்சத்திரம் இல்லையா? ஆயிலி நட்சத்திரம் கடகராசி. சரி, சொல்லுங்க. ஜாப் பத்தி கேட்கணும். அப்புறம் ஹெல்த் தைராய்டுன்ட்டு ஒன்று இது இப்போ டெஸ்ட் பண்ணதுல வந்தது. உங்க ராசி அது? என் ராசி தான் சார். லக்னம் என்ன? லக்னம் தெரியாது சார். சரி சரி, சொல்லுங்க. அது ஜாப் பத்தி கேட்கணும். இது சேஞ்சஸ் பண்ணலாமா இப்போ? அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் வந்திருக்கு. சரி, நீங்கள் வந்துப்பா ஹெல்த்துக்கு வந்து 2க்கு கண்டிப்பாக தென்குடி திட்டை, தஞ்சாவூரில் உள்ள தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய ராஜகுருவை வலம் வருவதும் ராஜகுருவை சரணாகதி அடைவதும் ராஜகுருவுடைய சன்னிதானத்தில் விபூதி கொடுத்து அந்த விபூதியை பாதத்தில் போட்டு எடுத்துக்கொண்டு தினமும் தொண்டையில் தடவி கொண்டு வருவதும் அதற்கு பிறகு மருத்துவ ஆலோசனை பெறுவதும் மருத்துவர்கள் கூறுகின்ற மருந்துகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்வதும் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அத்துடன் மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் செல்கின்ற வழியை தஞ்சாவூருக்கு முன்னாடி கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய பிரபலமான துர்கை சன்னிதானம் இருக்குது. அந்த பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்தில் 9 எலுமிச்சை பழத்தை கொடுத்து அர்ச்சனை 14 எலுமிச்சை பழத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதுடன் அந்த 9 பழம் அம்பாளுக்கு கொடுத்துட்டு மீதி 5 பழத்தை வாங்கி கொண்டு வந்து தினமும் வீட்டில் 5 நாட்கள் உணவு மாதிரி ஜூஸாக சாப்பிட்டு கொண்டு வருவது, குடும்பத்தாருக்கும் கொடுப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், பட்டீஸ்வரம் துர்கை படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதுடன் கண்டிப்பாக தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமையில் அருகில் உள்ள துர்கை சன்னிதானத்துக்கு சென்று வழிபாடு பண்ணுவதோடு வருடம் ஒரு முறை ராஜகுரு தரிசனம் பண்ணுவதும் பட்டீஸ்வரம் துர்கை தரிசனம் பண்ணுவது ஏற்றத்தை தரும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார் கிட்ட பேசுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கிஷோர் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். நமஸ்காரம், கேக்குது சார். 22/6/1990 சார் டேட் ஆஃப் பர்த். சார் 26 வயசு முடிஞ்சிச்சு இல்லையா? ஆமாங்க சார். சொல்லுங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், கன்னி லக்னம் சார். சரி, சொல்லுங்க. குருதசை நடக்குது அப்போ? ஆமா சார். இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ இருக்கிற வேலையை கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கு? நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக திருமலை பாலாஜி என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற பாலாஜி திருப்பதி தேவஸ்தான கோயிலில் உள்ள பாலாஜி பெருமாளை வந்து வருடத்துக்கு ஒரு முறை தரிசனம் செய்து இரவு வந்து அந்த கோயில் தங்கும் விடுதியில் தங்கிட்டு தொடர்ச்சியாக வந்து கண்டிப்பாக கீழ் திருப்பதியிலேருந்து போகின்ற வழியில் கீழ் திருப்பதி டோல்கேட்டு சென்று அந்த பாதத்து வழியாக, அதாவது
நடந்து செல்லக்கூடியவர்கள் செல்லக்கூடிய இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் பாத தரிசனம் என்று இருக்கும். அந்த பெருமாள் தரிசனத்தை வழிபாடு பண்ணிவிட்டு திருப்பதி பாலாஜியை போய் வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு இரவு தங்கி கொண்டு வருவதுடன் பாலாஜி படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதுடன் பாலாஜி மந்திரத்தை கேட்பதும் சுப்ரபாதத்தை கேட்பதும் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட தடங்கல்களையும் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். புதன்கிழமை அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி இலை கொடுப்பதும் பசுனை கொடுத்து அர்ச்சிப்பதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல அனுகூலங்கள் கிடைப்பதற்குண்டான யோகத்தை தரக்கூடிய பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் நாங்க ராஜபாளையத்துல இருந்து பேசுறோம். என் பையனுக்காக கேட்கணும். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க, கேக்குது சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம், சொல்லுங்க. என் பையன் பூச நட்சத்திரம் கடகராசி சார். டிசம்பர் லக்னம், 21 வயது ஆகுது சார். சரி, சொல்லுங்க. இன்ஜினியரிங் முடிக்க போறேன் சார். அடுத்த ஃபியூச்சருக்காக நாங்க என்ன பண்ணணும்? என்ன முடிக்க போறாருமா? என்ன முடிக்கிறாரு? இன்ஜினியரிங் முடிக்க போறாரு இல்லையா? 3rd இயர் படிச்சிட்டு இருக்காரு சார். 4th இயர் எடுத்து நெக்ஸ்ட் இயர். சரி, அடுத்து அவருக்கு என்ன பண்ணலாம்? இல்ல ஃபியூச்சர் நல்லா பரிகாரம் சொல்லுங்க சார். ரெகுலரா வந்து திருநள்ளாறு கோயிலுக்குள்ள போயிட்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் அவர் தொழில் ரிஷப லக்னத்துடனுடைய அமைப்புக்கு பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் நிமித்தமான பரிகாரமாக கண்டிப்பாக திருநள்ளாறு செல்வது, சனி பகவானை வழிபாடு பண்ணுவதும், ஒரு முறை மட்டும் நலத்திருத்தத்தில் கைகால் கழுவிட்டு உபயோகப்படுத்திய துணியை கோயில் குளத்தில் முக்கி ஓரமாக வைத்துவிட்டு விநாயகருக்கு சிதற்காய் வடுத்துவிட்டு பிறகு சிவனையும் அம்பாளுக்கு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுவதும், சனி பகவானுக்கு பசுனை கொடுத்து நல்லெண்ணெய் கொடுத்து அர்ச்சனை செய்து அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வந்து நல்ல விபூதியுடன் கலந்து தினமும் வைத்து கொண்டு வருவது, திருநள்ளாறை சரணாகதி அடைவது, அடிக்கடிக்கு சென்று விட்டு வருவது அவருடைய வாழ்க்கையில் பெரிய அளவு ஏற்றத்தையும், சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று பசுனை கொடுப்பது, அபிஷேக பொருட்களை கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் தொழில் நிமித்தமாக எப்பேற்பட்ட தடைகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் எங்க இருந்து சார் பேசுறீங்க? என் பேர் முரளி, நான் வந்து புழல இருந்து பேசுறேன். முரளி சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க முரளி. சார் வணக்கம் சார். நமஸ்காரம் சார். என் பேர் முரளி. அந்த கடகராசி ஆயுள் நட்சத்திரம் தனுசு லக்னம். வயசுங்க? வயசு 50 சார். வயசு 50. சரி சரி. அதாவது என்ன நட்சத்திரம், என்ன லக்னம் சொன்னீங்க? அதான் தனுசு லக்னம் சார். அது கடகராசி ஆயுள் நட்சத்திரம். சரி சரி சரி, சொல்லுங்க. நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்றேன் சார். இது ஒரு டெவலப்மெண்ட்டே இல்ல. போயிட்டு வந்துடுறேன். சரி. ஏங்க புழல்ல இருக்கீங்களா நீங்க? ஆமா சார். ஆமா சார். ரெகுலரா சுருட்டப்பள்ளி உங்களுக்கு பக்கம் தானே இருக்கு? ஆமா சார். ஆமா சார். 9 வாரம் தொடர்ச்சியாக சுருட்டப்பள்ளி சிவனை வழிபாடு பண்ணுவது பெரிய அளவுக்கு புதன்கிழமையில் வழிபாடு பண்ணிட்டுங்க. பிறகு மாதம் ஒரு முறை புதன்கிழமைக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. அசைவத்தை சாப்பிட்றது தான் புதன்கிழமை தவிர்த்து கொள்ளுங்கள். புதன்கிழமைக்கு ரெகுலராக சிவன் கோயிலில் உள்ள சுருட்டப்பள்ளி தரிசனம், அதாவது சுருட்டப்பள்ளி சிவனை தரிசனம் செய்வதும், கண்டிப்பாக பசுனை கொடுப்பதும், நல்லெண்ணெய் கொடுப்பதும், மனதார பிரார்த்தனை பண்ணுவதும், விபூதி கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தருவதுடன், புதன்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவு, புதன்கிழமை சைவத்தை எடுத்துக்கொள்வது உங்களுடைய ஏற்றம், தொழில் முறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா. நான் நிர்மலான்னு பேசுறேங்க. நமஸ்காரம் சார். கிட்ட பேசலாங்களா? சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் நிர்மலாமா, சொல்லுங்க. லாவண்யான்னு என் பொண்ணு சார். சரி. ஓகே. 5/7/1983ங்க. 83னா 33. ஆமாங்க. அவ ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி. அவ ஜென்ம லக்னம் தனுசு. அவளோட ஜென்ம ராசி மேஷம்ங்க. சரி. அவளுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை, பெண் குழந்தை இருக்குங்க. சரி. இன்னொரு குழந்தை எப்படியாச்சும் பாக்கியம் வேணும்ட்டு ரொம்ப விரும்புறாங்க கணவன் மனைவியும். எங்க இருக்காங்க அவங்க? இங்கதாங்க, சேட்பட்டில் இருக்காங்கன்னா 9 வாரம் தொடர்ச்சியாக கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு உங்கள் பாப்பாவை போக சொல்லுங்கள். ரெகுலராக செவ்வாய்க்கிழமை செல்வது விசேஷமான பரிகாரமாக காணப்படுகிறது. 9 வாரத்தில் ஒரு வாரம் அவர்களுக்கு இஷ்டமான வாரத்தில் முருகருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதி தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான அமைப்பை வேண்டியதை கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு சென்று விட்டு வழிபாடு செய்வதும், எல்லாம் குழந்தையெல்லாம் நன்றாக பிறந்தவுடன் அவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு அனுகூலங்கள் கிடைத்த பிறகு அறுபடை வீடுக்கு வருவதாக வேண்டுதல் செய்து கொள்ள சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுக்க சொல்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 65வது பாடலையும் 73வது பாடலையும் தொடர்ச்சியாக குழந்தை பிறக்கின்ற வகையில் படித்து கொண்டு வர கண்டிப்பாக நல்ல அமைப்பும் நல்ல அனுகூலமும் ஏற்படுவதற்குண்டான யோக பலன். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் ஜோதிட நேரம். சரி, இப்போ நம்ம ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? பொருஷவாக்கம் மேடம். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார், கேக்குது. பேர் நரேஷ் சார். சரி.
விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், மேஷ லக்னம். வயசு 43 சார். சரி சொல்லுங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சுக்கிர தசை ஓடுது இல்லையா உங்களுக்கு? ஆமாம். சரி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை ஒர்க் பண்ணுறோம். எதுவும் இல்லை, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க. உங்கள் பேர் இல்லாமல் உங்கள் வீட்டில் மற்றவங்க பேரில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த திசைக்கு நல்ல விஷயங்களாக ஏற்படும். கண்டிப்பாக நீங்கள் உழைக்கலாம். மற்றபடி உங்கள் பேரில் கையெழுத்து போடுவதெல்லாம் வைத்துக்கொள்ளாமல் சுக்கிர திசை முடிகின்ற வரையில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். கண்டிப்பாக தொடர்ச்சியாக உங்கள் எங்கே இருக்கீங்க? சென்னையில் வந்து சேட்பட்லையா? வருஷவாக்கத்தில் ரெகுலராக உங்கள் வாழ்க்கை முழுவதும் எல்லா வெள்ளிக்கிழமையும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி வெள்ளீஸ்வரர் கோயில் என்று சொல்வார்கள். அந்த வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு ரெகுலராக சென்று விட்டு நமஸ்காரம் பண்ணுவதும், சிவன் அம்பாள் வழிபாடு, பசுனை கொடுப்பதும், அங்கே இருக்கின்ற துர்க்கை, வாராகி, பிரித்திங்கரா, அப்புறமா சர்பேஸ்வரரை வழிபாடு பண்ணுவதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணிப்பதும், வருடத்துக்கு ஒரு முறை அங்கே இருக்கின்ற சன்னிதானத்தில் உள்ள தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வதும் அல்லது உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்வதும், பிரார்த்திப்பதும், கண்டிப்பாக வேறு ஒரு பேரில் தொழில் ஆரம்பித்து அதை நீங்கள் நடத்துவதற்குண்டான அனுகூலங்கள் இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பின்னாடி உள்ள வெள்ளீஸ்வரர் வழிபாடு செய்தாலே போதும். கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சரி, இப்போ வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய சங்கடங்கள் இருக்கும்போது எந்த மாதிரியான கோயிலுக்கு போகும்? பாண்டுரங்கன் திருக்கோயில்னு இருக்குமா. அது பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோயிலுடைய மண்டபம் மாதிரி 120 அடி உயரத்தில் உள்ள மண்டபம் இருக்கும். அந்த கோயில் வந்து பிரசித்தி பெற்ற கோயில். பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலையில் தென்னாங்கூர் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தில் பாண்டுரங்கம் திருக்கோயில். ஆக்சுவலாக சாலிகிராம சிலையால் அற்புதமாக காட்சி அளிக்கக்கூடிய பெருமாள் அவர். அங்கே பார்த்தீங்கன்னா மகாமேரு ஸ்ரீ சக்கர எந்திரத்துக்கும் பூஜை உண்டு. பெரிய அளவுக்கு அற்புதமும் அனுகூலமும் தரக்கூடிய தென்னாங்கூர் பாண்டுரங்கரை வழிபாடு செய்வதற்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில், எல்லா விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தி ஏற்படுவதுடன் எல்லா விதமான பிரச்சனைகள் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் தென்னாங்கூர் பாண்டுரங்க பெருமாளை போய் வழிபாடு செய்வது, போயிட்டு வந்தாலே அவர்களுடைய அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உணரலாம். அது எந்தவித ராசிக்காரர்களாக இருந்தாலும் சென்று வழிபாடு செய்யக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தென்னாங்கூர் பாண்டுரங்கனை வழிபாடு செய்வதும் மனதார பிரார்த்தனை செய்வதும் அற்புதமான தியானம் செய்யக்கூடிய அற்புதமான திருக்கோயில். கண்டிப்பா சார். இப்போ ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்கிருந்துமா பேசுறீங்க? என்னோட நேம் ஆஷா கோன்ஸ்லி, நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் வந்து 3 இயர்ஸா பேங்க் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து 5 இயர்ஸா குழந்தை இல்லை. என்னோட ராசி வந்து துலாம், நட்சத்திரம் வந்து சுவாதி, லக்னம் தெரியாது. ஆனா என்னோட பர்த்டே டேட்டும் டைம் மட்டும்தான் சார் தெரியும். சார் உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? இப்போ 30 இயர்ஸ் ஆகுதுங்க சார். சார் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து காலாஸ்திரி அடிக்கடிக்கு போகிறது வந்து பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொடர்ச்சியாக போங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை இல்லாமல் 4 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக காலாஸ்திரிக்கு செல்வதும், சிவன் வழிபாடு செய்வதும், அம்பாள் வழிபாடு செய்வதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கிறது, அந்த பூஜை புனஸ்காரங்கள் இல்லாமல் அர்ச்சனை பண்ணுவது, குடும்பத்தாருக்கு அர்ச்சனை பண்ணுவதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக வந்து வெள்ளை வகை இனிப்புகளை, பால்கோவா என்று சொல்லக்கூடிய இனிப்புகளை பக்தர்களை பயபக்தியுடன் கொடுங்க. கண்டிப்பாக அங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கொடிமர நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுவதுடன் பசுனை வந்து தீபத்துக்கு சிவனுக்கும் அம்பாளுக்கும் கொடுத்து வேண்டுதல் செய்ய செய்ய உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான எல்லா பதிலும் கிடைக்கக்கூடிய அற்புதமான சேத்திரம் தான் காலாஸ்திரி. தொடர்ச்சியாக போவது மிக மிக முக்கியம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ மேம், நான் முருகன் பாபு, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க முருகன் பாபு. சார், என் சிஸ்டருக்காக கேட்கணும். என் சிஸ்டர் பூஜா, புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, கன்னி லக்னம். அவங்க மேரேஜ் குரு தசை எப்போ வரும்னு தெரியணும் சார். குரு புத்தி கேளுங்க. குரு தசை அவங்க பிறப்பிலே வந்துடுச்சு. இப்போ வந்து வயசு என்ன அவங்களுக்கு? 21 சார். சார், இப்போ சனி தசை நடக்குது அவங்களுக்கு. ஓகே. அவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்க ரெகுலராக வந்து அவங்களுடைய திருமணத்தில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் 2 கோயிலுக்கு வந்து அடிக்கடிக்கு போகிறது வந்து விசேஷம். 6 மாதத்துக்கு ஒரு முறை வாழ்க்கை முழுவதும் போக சொல்லுங்கள். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு விட்டுற வேண்டாம். ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு சென்று அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை நெஞ்சில் வைத்து கொண்டு வருவதுடன் கண்டிப்பாக அதே போல் வந்து திருவெண்காடு உடைய
புதஸ்தலத்துக்கு போயிட்டு 3 குள நீரை தீர்த்தமாக தெளித்து கொள்வதும், அங்கே இருக்கிற சன்னிதானத்திலெல்லாம் பசுனை கொடுத்து புதனுக்கு அர்ச்சனை செய்வதும் அவங்களுடைய திருமணத்திற்கும் உத்தியோகத்திற்கும் உண்டான பாதிப்புகள் நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான ஸ்தலம். அதோடு இல்லாமல் சென்னையில் இருக்கிறனால மாதம் ஒரு வேலைக்கிழமை பாடி டிவிஎஸ்க்கு எதிரில் இருக்கிற குரு கோயில் என்று சொல்லக்கூடிய திருவில்லிதாயம் கோயிலுக்கு செல்வதும், அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்வதும் கண்டிப்பாக திருமணத்தில் உள்ள பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டும். திருமணத்தில் குருபலம் இல்லை என்றாலும் தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் திருமண அமைப்பு கைகூடும். அந்த வகையில் செல்லக்கூடியது ஆலங்குடி, அடுத்ததாக திருவெண்காடு, அடிக்கடிக்கு செல்லக்கூடிய கோயில் வேலைக்கிழமையில் பாடி டிவிஎஸ் எதிரில் உள்ள குரு கோயில் என்று சொல்லக்கூடிய திருவில்லிதாயம் கோயில். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் வணக்கம், ஜோதிட நேரம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். நமஸ்காரம், சொல்லுங்க, கேக்குது. வணக்கம் சார். எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணும் சார். அவர் பேரு சுகுமார். 10/10/1956 சார். சரி, சொல்லுங்க. 61 வயசு. 61 வயசு சார். அஸ்வினி நட்சத்திரம், மேசராசி, லக்னம் தெரியாது சார். சரி, சொல்லுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குருதசை நடக்குது, சொல்லுங்க. சரிங்க. ரொம்ப அதிகமா குடிக்கிறார் சார். அங்கங்க வெளியில ஊந்துறாரு. போய் தான் நாங்க கூட்டின்னு வந்து இருக்கிறோம். எவ்வளவு ஓம்ல கூட சேர்த்துக்கணும் சார். அப்ப கூட கேக்குறது இல்ல. எவ்வளவு மருந்து எல்லாம் வாங்கி கொடுத்தோம், எதுக்குமே இது பண்றது. எங்க இருக்கீங்கம்மா நீங்க? எங்க இருக்கீங்கம்மா? நாங்க திருவள்ளூர் சார் இருக்கிறது. திருவள்ளூர் தான் இருக்கீங்க. கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டா வருவாரா? அதுக்கும் வர மாட்டாரா? நான் தான் சார் போயிட்டு வந்து இருப்பேன். இல்லைன்னா எப்போதான் ஒரு முறை வருவார் சார். இல்லைன்னா வரவே மாட்டாரு, சாப்பிடவும் மாட்டாரு சார். சரிம்மா, ஒரு முறை மட்டும் திருவக்கரகாளி என்று சொல்லக்கூடிய திண்டிவனம் மதத்திலிருந்து மயிலம் போகிற வழியில் உள்ள வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோயிலில் இவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு கண்டிப்பாக 49 உதிரி எலுமிச்சை பழத்தை அம்பாளுக்கு கொடுத்து குங்குமத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு 9 பழத்தை வாங்கி 3 நாளுக்கு 3 பழம் விதமாக ஜூஸாகவோ இல்லை உணவாக செய்து நீங்களும் சரி அவரும் செய்து சாப்பிடுவதும் குடும்பத்தாரும் சாப்பிடுவதும் வக்கரகாளி கோயிலில் வேண்டுதல் செய்து கொண்டு வர கண்டிப்பாக அவருக்கு இருக்கிற இந்த பழக்கத்திலிருந்து கடவுளுடைய அனுகூலத்தில் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதற்கு உண்டான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் வக்கரகாளி திருக்கோயில் திண்டிவனத்திலிருந்து மயிலம் போகின்ற வழியில் உள்ளது. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். மேடம், என் பேர் ராமதாஸ். எங்க இருந்து சார் பேசுறீங்க? நாங்க வந்து சென்னை அம்பத்தூர் புதூர்ல இருந்து பேசுறோம். நான் கேட்கணும். கேளுங்க சார். சார் கிட்ட பேசுங்க. சார், என் பொண்ணு வந்து பிஎஸ்சி நர்சிங் பண்ணிட்டு இருக்க மேல்மருவத்தூர்ல. சரி. வித் ஹாஸ்டல். அவ வந்து நல்லா படிக்கிறா. ஹலோ, சொல்லுங்க, கேக்குது சார். சில நேரம் வந்து அது என்ன சொல்றேன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறா, கோவப்படுறா, தாய் தகவல் பேச்சை கேட்க மாட்டேன்றா. சரி. அவளுடைய பிறந்த தேதி வந்து 8/1/1996. சரி, 21 வயசு இல்லைங்களா? 1996. கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம். சரி. லக்னம்? லக்னம் கரெக்டா தெரியல சார். சரி, அதாவதுங்க இவங்க எங்க இருக்கீங்க? நீங்க மேல்மருவத்தூர்ல இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கீங்க? அம்பத்தூரா? ஆமா, சென்னை அம்பத்தூர்ல இருக்கும். சரி, உங்க பாப்பா வந்த உடனே கண்டிப்பாக உங்க பாப்பா வந்து லீவில் எப்பாவது வரச்சு கண்டிப்பாக 3 நரசிம்மர் என்று சொல்லுவேன் இல்லைங்களா? பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகின்ற வழியில் சிங்கர்குடி நரசிம்மர், அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் உள்ள பூவரசங்குப்ப நரசிம்மர், அடுத்ததாக உளுந்தூர்பேட்டையில் உள்ள பரிக்கல் என்று சொல்லக்கூடிய நரசிம்மர். இந்த 3 ஒரே நேர்கோடு நரசிம்மரை வருடத்துக்கு 2 முறை கண்டிப்பாக கூட்டிக் கொண்டு போவது இந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், ஹார்மோன் குறைபாடுகள் மற்றும் இந்த கோபத்தை வரக்கூடிய இந்த டென்ஷனான அமைப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதுடன் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வருடத்துக்கு 2 முறை மட்டும் இந்த 3 நரசிம்மர் என்று சொல்லக்கூடிய ஒரே நேர்கோட்டில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு சென்று விட்டு வர பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க முடியாத்துல இருந்து பேசுறேங்க மேடம். சார் கிட்ட பேசுங்கம்மா. பேர் கௌரி சங்கர், என் பாப்பா பேரு. சரி. வருஷம் வந்து 10/15 2010 சார். பேசுங்கம்மா. ஆமாங்க சார். அது கல்யாணம் இல்லம்மா, நீங்களே ஏதோ சொல்லிக்கிறீங்க தவிர புரியுற மாதிரி சொல்ல மாட்டீங்க. டிவி சவுண்டை குறைச்சா தானே எங்களுக்கு கேட்கும். சவுண்ட் குறைக்கும் சார். சொல்லுங்க சார். நான் அவருக்கு வந்து பூசம் 3ஆம் பாதம் சார், நட்சத்திரம். சரி. கடக ராசிங்க. ஆமா. சிம்ம லக்னங்க. சரி. வயசு வந்து சார் 87 சார். 87ஆ? சரி, சொல்லுங்க, என்ன வேணும்? இதுதான் கல்யாணம் பார்த்துன்னு செட் ஆகலைங்க சார். வேலையும் கிடைக்கலைங்க. பிஇ படிச்சிருக்கிறாங்க. எங்க இருக்கீங்க?
நாங்க குடியாத்துல தான் சார் இருக்கோம். குடியாத்தத்தில் சனிக்கிழமை பாப்பாவை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக நல்லெண்ணெய் கொடுத்துட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றமும் அனுகூலமும் தரும். அதே போல் ஒரு முறை மட்டும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு திருவண்ணாமலையில் இருக்கிற சிவனையும் அம்பாளையும் வழிபாடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக முடிந்தால் அந்த ஒரு திங்கட்கிழமை போகிற அன்னைக்கு கண்டிப்பாக கிரிவலம் வந்துட்டு சிவனையும் அம்பாளையும் வழிபாடு பண்ணிட்டு வருவது பெரிய அளவுக்கு விசேஷம் ஏற்படும். பௌர்ணமிக்கு தான் போகணும் என்ற அவசியமில்லை. திங்கட்கிழமையிலே கிரிவலம் சென்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் அருணாச்சலரையும் அம்பாளையும் வழிபாடு பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் திருமணத்தில் உள்ள தடைகள் நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். அதே போல் சிவ காயத்ரி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சாடனை பண்ண சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் எப்பேற்பட்ட திருமண தடைகளும் நிவர்த்தி பண்ணும். சனிக்கிழமையில் மட்டும் அரிசி இல்லாத உணவு இரவில் எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ சார். வணக்கம் சார். உங்களுடைய பேர் எங்க இருந்து சார் பேசுறீங்க? நான் மீஞ்சூர்ல இருந்து பேசுறேன். பையனுக்கு பேசணும். செல்வம் சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். சார் பையன் பிஇ முடிச்சுட்டு இப்பதான் சார் வேலைக்கு போறான். 5 மாசமா சும்மா இருந்துட்டு அவனுக்கு ஏற்ற பிடிச்ச வேலை தான் போறான். ஹலோ சொல்லுங்க, கேக்குது சார். அவன் லைஃப் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க. எதுவுமே சொல்லலையே, லக்னம் ராசி எல்லாம் சொல்லுங்க. அதான் சொல்றேன் சார். சார் நவம்பர் 30 சார் 95. சரி. ராசி வந்து கும்பராசி. நட்சத்திரம் வந்து புரட்டாசி நட்சத்திரம். பூரட்டாதி. சரி. லக்னம் வந்து விருச்சிகம் சார். சரி. அதாவதுங்க, உங்களுடைய பையன் லைஃப்பில் எப்பவுமே தொடர்ச்சியாக அவர் வாழ்க்கையில் வந்து நல்லது என்றைக்குமே ஏற்படுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தொடர்ச்சியாக போயிட்டு வர சொல்லுங்கள். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வெறும் பசுனை கொடுத்துட்டு அனுமன் காயத்ரி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை டெய்லி ஜபிக்க சொல்லுங்கள். வருடத்துக்கு ஒரு முறை திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்வதும் வருடத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ 3 முறையோ அவருடைய சந்தோஷத்துக்கு ஏற்றவாறு செல்ல சொல்லுங்கள். அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்திற்கு பச்சரிசி கொடுக்க சொல்லுங்கள். பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வர பெரிய அளவுக்கு ஏற்றமும் அனுகூலமும் கண்டிப்பாக வருகின்ற 9ஆம் மாதத்திலிருந்து வாழ்க்கையில் பெரிய அளவு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான யோக பலங்கள் ஜாதகத்திலே காட்டுகிறது. அதை சரியாக முறையாக பயன்படுத்திக்க சொல்லுங்கள். மேலும் வந்து எப்பொழுதும் வந்து செவ்வாய்க்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க தேக ஆரோக்கியத்தில் வண்டி வாகனத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். என்னோட பேர் கந்தசாமிங்க. எங்க இருந்து சார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க கந்தசாமி. சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சரி. என்னோட ராசி வந்து மீன ராசி, ரேவதி நட்சத்திரம்ங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சில பேர்த்துக்கு பணம் எல்லாம் கொடுத்து சார் அது திருப்பியே வர மாட்டேங்குது. லக்னம் என்னங்க? லக்னம் தெரியல சார். சரி. வயசு வந்து இப்போ 45 சார். சரி, சொல்லுங்க. அதாங்க சார், இதுதான் ப்ராப்ளம். அந்த கொடுத்த பணம் திரும்ப வருமா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. சரி. அதாவதுங்க, நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ரெகுலராக கும்பகோணத்தில் வந்து சர்பேஸ்வரர்ன்ற ஆலயம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா சர்பேஸ்வரர் இருப்பார். அந்த சர்பேஸ்வரர் கோயில் சன்னிதானத்தில் போயிட்டு பசுனை கொடுத்து அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கின்ற இந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு இந்த பணத்தட்டுப்பாடெல்லாம் நீங்கின பிறகு கண்டிப்பாக சர்பேஸ்வரர் சன்னிதானத்தில் தோரம் பருப்பு கொடுப்பதாக வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கும்பகோணத்தில் திருபுவனம் என்று சொல்வார்கள். பட்டு ஆடைகளுக்கு பிரசித்தி பெற்ற உள்ள ஊர். அந்த கோயிலில் உள்ள சர்பேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று விட்டு வழிபாடு செய்வதும் சர்பேஸ்வரர் படத்தை வாங்கி கொண்டு தினமும் தீபம் ஏற்றி கொண்டு உங்களுக்கு பணம் கொடுத்தவர்கள் எல்லாம் போய் நீங்கள் பொறுமையாக கேட்க நிறைய விஷயங்கள், மாற்றங்கள், அனுகூலங்கள் சர்பேஸ்வரர் காயத்ரியை ஜபிப்பது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா. உங்களுடைய பேர் எங்க இருந்துமா பேசுறீங்க? மேடம் நீலாங்கரையில இருந்து பேசுறோம். சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. மீனா காயத்ரி அம்மா சொல்லுங்க, கேக்குது. சார் நாங்க வந்து பையன் பேரு அருண் சார். சரி. 1/9/1983 பிறந்திருக்கிறாரு. மிதுன ராசி, மிருகசீஷி நட்சத்திரம், மீன லக்கணம் சார். கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிருக்கிறோம். பையனுக்கு பொண்ணே செட் ஆக மாட்டேங்குது சார். எங்க இருக்கீங்கம்மா? எங்க இருக்காரு? நாங்க நீலாங்கரையில இருக்கிறோம் சார். கண்டிப்பாக பையனை திருச்செந்தூர் கூட்டிட்டு போயிட்டு வர்றது விசேஷமான பலனை தரும். கடல் நீராடுவதும் கடல் நீராடிட்டு கோயிலுக்குள் செல்கின்ற சமயத்தில் 66 லட்டுகளை பக்தர்களுக்கு தானம் கொடுத்து கண்டிப்பாக பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுவதும் விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியுடன் திருச்செந்தூருடைய பச்சை அலங்கார படத்தை வைத்துக் கொள்வதும் பச்சரிசி துலாபாரம் கொடுப்பதும் வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக
கண்டிப்பாக இதே பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்வதாக திருச்செந்தூர் சன்னிதானத்தில் வேண்டுதல் செய்து கொண்டு வருவதும், வேளக்கிழமையில் அருகில் உள்ள முருகர் சன்னிதானத்திற்கு 9 வாரம் தொடர்ச்சியாக நீலாங்கரை பக்கத்திலே வந்து எந்தாவது ஒரு சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் உள்ள முருகர் சன்னிதானத்துக்கு கொண்டு போயிட்டு வருவது கண்டிப்பாக திருமணத்தில் அவர் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், நான் அன்பழகன் பேசுறேங்க. எங்க இருந்து சார் பேசுறீங்க? சேலம் மாவட்டங்க. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க அன்பழகன். சார் வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் லைன் கிடைச்சதுல. சந்தோஷம், உங்ககிட்ட பேசுறதுக்கு சொல்லுங்க. சரிங்க சார், நான் என்னோட ஒய்ஃபுக்கு தான் கேட்கணுங்க. சரி. வந்து அவங்களுக்கு வந்து ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம், லக்னமும் ரிஷபமே தான். சரி. வயசு 1986ல பிறந்தாங்க. இப்போ 30 ஆகுதுங்க. 86 இல்லைங்களா? ஆமாங்க. சார் சார் குரு தசை ராகு தசை முடியற டைம் இருக்கு. முடிஞ்சிருச்சுங்க சார். முடிஞ்சிட்டு இப்போ குரு தசையில குரு புத்தி ஆரம்பிச்சிருக்குங்களா? ஆமாங்க. சரி சொல்லுங்க. 2 விஷயம் சார். ஒண்ணு வந்து குழந்தைக்கு கேட்கறப்போ, ஒரு குழந்தை இருக்கு, பிறந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. இன்னொரு குழந்தை, பெண் குழந்தை இருக்கு முதல்ல, இன்னொரு குழந்தை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட். சரி. ரெண்டாவது இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸா அவளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆயிட்டு இருக்கு. சரி. அது 2 விஷயத்துக்காக கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து இந்த 2 விஷயத்திற்கு வந்து முதலில் செல்லக்கூடிய கோயில் வந்து கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்துக்கு செல்வதும், கஞ்சனூரில் போயிட்டு சுக்கிரனை வழிபாடு பண்ணுவதும், பசுனை கொடுப்பதும், அர்ச்சனை பண்ணுவதும் தேகாரோக்கியத்தில் உள்ள பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். அதோட வந்து திருக்கற்காவூர் என்று சொல்லக்கூடிய அம்பாள் சன்னிதானத்திற்கு சென்று அங்கே பிரார்த்தனை பண்ணுவதும், அங்கே அர்ச்சனை பண்ணுவதும், அந்த கோயிலில் அம்பாளுடைய சன்னிதானத்தில் நெய் என்று கொடுப்பார்கள், அந்த நெய்யை வாங்கி கொண்டு வந்து தினமும் எடுத்துக்கொள்வதும், அந்த திருக்கற்காவூருடைய அம்பாளுடைய படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது கண்டிப்பாக புத்திர சந்தானத்தில் எதிர்பார்க்கின்ற குழந்தை கிடைப்பதற்குண்டான வேண்டுதலை திருக்கற்காவூர் சென்று வழிபாடு செய்வது உடனடியாக அதனுடைய நிவர்த்தி கண்கூடாக பார்க்கலாம். கஞ்சனூர் செல்வது தேக ஆரோக்கியத்திற்குள்ள குறைகளை நிவர்த்தி பண்ணும். கால் பண்ணதுக்கு நன்றி சார். நம்ம இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.